இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கடந்த ஆண்டு செப்டம்பரில் சென்னையில் நடந்த கருத்தரங்கில் பேசிய அமைச்சர் உதயநிதி, டெங்கு, மலேரியா, கொசுவை போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என பேசியது இந்துக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்து அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சியினரும் பல நகரங்களில் போராட்டம் நடத்தினர். பல மாநிலங்களில் உதயநிதிக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டன. எல்லா வழக்குகளையும் ஒருங்கிணைத்து ஒரே வழக்காக விசாரிக்க உத்தரவிடக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் உதயநிதி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, திபாங்கர் தத்தா ஆகியோர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. உதயநிதி சார்பில் ஆஜரான வழக்கறிஞரை பார்த்து நீதிபதிகள் கூறியதாவது: உதயநிதி சாதாரண நபர் அல்ல, அவர் ஒரு அமைச்சர். ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அதன் விளைவுகளை பற்றியும் அவர் சிந்திக்க வேண்டாமா? சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று பேசினால் என்னாகும் என ஒரு அமைச்சருக்கு தெரியாதா? பேச்சு சுதந்திரத்தை உதயநிதி தவறாக பயன்படுத்துகிறார். பிரச்சனை வந்ததும் பாதுகாப்பு கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடி வருகிறார். எதற்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர வேண்டும்? எந்தெந்த மாநிலங்களில் வழக்கு போடப்பட்டுள்ளதோ அந்தந்த ஹைகோர்ட்டுகளில் மனு செய்து உதயநிதி தடை உத்தரவு பெறலாம். அங்கு கிடைக்காத பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாருங்கள் என உதயநிதி வழக்கறிஞரிடம் கூறிய நீதிபதிகள் மனு மீதான விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தனர்.